நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவரே, ராக்காபாஷியாந்தரலவோ ஷிபாராதனா பாரிகாபாலியாந்தரே ஷிபாரியாந்தரலபா திகாபாராஷமா துராபாலியாக்கரலவோ ஷிபாராதரலமானியாந்தரே. ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களாக இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலிருந்தே ஆவியானவரே, எங்கள் இருதயங்களை உமக்கு நேராக திருப்புகிறோம். உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். எல்லாவற்றிலும் மேலானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தடைகளை உடைப்பவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம், எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையில் எங்களுடைய கண்கள், எங்களுடைய இருதயம் உண்மையே நோக்கி இருக்கட்டும். அப்பா, தேவையில்லாத இந்த உலக காரியங்கள் ஏதாவது எங்களுடைய இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ணுமானால் இயேசுவின் நாமத்தினாலே ஆரம்பிக்கிற இந்த நேரத்திலேயே நாங்கள் அதெல்லாம் கேன்சல் பண்ணுகிறோம்ப்பா. எங்கள் இருதயம் முழுவதும் கர்த்தருக்கு நேராய் திரும்பி இருக்கட்டும். எங்கள் இருதயம் முழுவதும் உமக்கு நேராய் திரும்பி இருக்கட்டும். எங்கள் இருதயம் உண்மையே வாஞ்சிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உண்மையே நோக்கி காத்திருக்கிறோம், உண்மையே நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எங்கள் மத்தியில் விளங்க பண்ணுவீராக. ஆண்டவரத்தில் சொல்லுவோமா, நம்ம விட்டு கொடுத்தவர்களாக உம்முடைய மகிமையை எங்கள் மத்தியில் விளங்க பண்ணுங்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீங்க இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க இல்லாத ஆராதனை அது வெறும் கூச்சல், வெறும் கூச்சல். எத்தனை இசைக்கருவிகளை நாம் வாசித்தாலும், எத்தனை பாடல்களை அழகாக பாடினாலும், ஆவியானவர் ஆராதனையில் இல்லைன்னா அது வெறும் கூச்சல் சத்தமாகத்தான் பரலோகம் பார்க்கும். ஆண்டவரத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிறவர் நீர் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையில் நீங்கள் இருக்கணும்ப்பா. ஆவியானவர் எங்கள் ஆராதனையில் இருக்கணும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாருமையா போதகரே, வந்து மீடம் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்து மீடம் தங்கீரும். சேருமையா, சேருமையா பந்திலே, சேருமையா பந்திலே. சிறியவரா எங்களிடம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, சிறியவரா எங்களிடம். எல்லாரும் சேர்ந்தவரை வரவேற்போமா. வாருமையா போதகர். எங்களுடைய ஆராதனையில் நீங்க இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில தங்கி இருப்பீராக. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கி இருங்கப்பா. எங்க ஆராதனையில் தங்கி இருப்பீராக. சேருமையா பந்திலே,
நான் எங்களுடைய ஆராதனையில நீங்க இருக்கணும் ஆண்டவரே. எங்களிடம் சிறியவரா எங்களோடு நீங்க இருக்கணும்பா. நீங்க இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேண்டாம். வாருமையா போதகரே வந்தம்மிடம் தங்கீரும். ஆவியானவரே, எங்கள் மத்தியில நீங்க இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை ஆத்துமாக்கள் வந்தாலும் வராவிட்டாலும் ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னீர். இந்த ஆராதனை வேலையில் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக, எங்கள் ஆராதனையில் மகிமைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா கணமும் எல்லா துதியும் ஆண்டவரே மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் பாடல்களை பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது உகந்த காணிக்கையா எங்களுடைய ஆராதனையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலையோடுமே பாடி ஆராதிக்க எங்கள் சரீரத்தில், ஆத்மாவில், ஆவியில் ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. நாம் சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் மேக்ஸிமம் முன்னாடி வந்துடுங்க. ஏசிக்காக இருந்தீங்கன்னா ஓகே, மற்றபடி நீங்கள் லேட்டாக வரவங்கள கொஞ்சம் முன்பதாக உட்கார வைக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், எனக்கு ஒரு ஆசை ஒரு பர்வதம் பேர என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி, வாலிப பசங்க பிள்ளைங்க எல்லாரும் நல்லா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த இன்னும் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். இன்னும் கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை. எல்லா உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். ஆண்டவருடைய நன்மை உணர்ந்தவர்களாய் என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கட்டும். கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்க
பக்கத்தில் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே, வல பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் நம்மை சேதப்படுத்தாதே. பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் அதுமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் புகையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. புகையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. ஆசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர் நகன்றிடினோம், நிலை மாறி புவி அகன்றிடினோம். மலைகள் பெயர் நகன்றிடினோம், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமென். மலைகள் பெயர்ந்தகடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் மாறுதல் எனக்கு அவர். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் மாறாதது அவருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கிறவர் உறங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவங்களுடைய காலை ஒரு நாள் அவர் தள்ளாட விட மாட்டார். எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் நம்மை தாங்குகிற ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சங்கீதம் 66 வசனம் விதமாக சொல்லுகிறது. 9வது வசனம், சங்கீதம் 66:9 டிவியில் வரும், நீங்கள் பார்க்கலாம். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டார், நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறாராம். நிறைய நேரத்தில் நம்முடைய கால்கள் தள்ளாடுங்கிறத நம்ம சரீரப்பிரகாரமாக மட்டுமே பார்த்து கொடுக்குறோம். இல்லை, நம்முடைய கால்கள் தள்ளாடும் போது சரீரப்பிரகாரமும் நம்மை பலப்படுத்துகிறார். அடுத்து தாவீது சொல்லுகிறார், நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். அப்போ நம்முடைய ஆத்துமா தள்ளாடும் பொழுதும் நம்முடைய ஆத்துமாவை தாங்குகிறது யார் தான் அப்படின்னா அவர் தான். பயத்தினாலோ சூழ்நிலைகளினாலோ பல பல கடினமான சோதனையில் நாம் செல்லும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை தள்ளாடாமல் தாங்குகிறவர் யார் தான் அப்படின்னா அவர் தான். ஹல்லேலூயா. அதுதான் அடுத்த வசனம் சொல்றாரு, தேவனே என்னை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டு. நம்முடைய சோதனையை சந்திக்கிற நாட்கள் எல்லாம் பலவீனத்தின் சோதனையோ அல்லது குடும்பத்தில் உள்ள சோதனைகளோ, இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்மை பொன்னாக அவர் என்ன பண்ணுறாராம், புடமிடுகிறாராம். அக்னியில் நடந்து வந்தாலோ மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக 12வது வசனம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷர்கள் பல நேரங்களில் நம்மை ஏறி போகலாம், வார்த்தையினால் நம்மளை மீறி போகலாம், நம்மால் தாங்க முடியாத சூழ்நிலைகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சோதனையெல்லாம் நடந்து வந்தாலும் தண்ணீரை கடந்து வருகிறோம், அக்னியை கடந்து வருகிறோம்.
ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் கிருபை மட்டும் நம்ம வாழ்க்கையில் மாறவே மாறாது. ஆமே. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அக்கினியின் வழியாக நடந்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் ஒன்று தெரியும், அவருடைய கிருபை என் வாழ்க்கையில் மாறாது. ஒருவேளை இந்த காலை வேளையில் ஏன் இப்படிப்பட்ட சோதனை நினைச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அக்கினியில் நடந்து போனாலும் சரி, தண்ணீரில் கடந்து போனாலும் சரி, அக்கினி உன்னை சேதப்படுத்தாது. தண்ணீரில் போனால் அது உன்னை மூழ்கடிக்காத. காரணம், அவர் கிருபை நம்மை தாங்குகிறது. அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அந்த சரணங்களை உணர்ந்தவர்களாக, அவருடைய கிருபையை எண்ணினவர்களாக சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்லா உற்சாகமாக அவருடைய சமூகத்தில் 10 விரல்கள் நரம்புகளினால் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, போக இல்லையப்பா. சேர்ந்து சொல்லுவோமா? அக்கினியில் நடந்து வந்து சேதம் ஒன்றும் இல்லப்பா, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. எங்கள் தேவன் நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தி. பாதை காட்டினாரா? செங்கட கோட்டைகளை ஆமே உம் யோசனையால் தகர்த்தி. செங்கடலை நீர் பிளந்தி, செம்மையான பாதை தந்தி. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு. விசுவாசத்தோடு கோலியாத்தின் கோஷங்கள், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா கோஷங்களையும், கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீராமே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா சொல்லுவோமா? பல சோதனைகள் நாங்கள் புடமிடப்பட்டாலும் பொன்னாக மாற்றி விட்டி. புது இருதயம் தந்து விட்டி. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டி. புது இருதயம் தந்து விட்டி. எங்கள் தலையை எண்ணெயினாமே அபிஷேகம் செய்து விட்டு. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பட்டும். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டு. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எங்கள் ஆண்டவரே, அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையில அபிஷேகம் செய்து விட்டு. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது
கிருபையினால் கடந்தோ 7 மாதத்தை அவருடைய கிருபையினால் கடந்தோம் சொல்லுவோமா? உந்தன் மகிமைதனை காண்போம். ஆமென். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் மகிமையை காண்போம். மகிமைதனை காண்போம். ஆமென். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கள் ஆயுள் உம்மையே உள்ளவரை ஆராதிப்போம். இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம். எங்கள் கண்மலை நீர், உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுவோமா? எங்கள் ராஜா நீர், நாங்கள் நம்பும் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் துருகம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம். எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம். எங்கள் கண்மலை நீர். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் சபையார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை நிரப்புங்கப்பா, இன்று நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். ஜெபமாக ஏறெடுப்போமா? ஆண்டவரே, இது வெறும் பாடுகிற நேரம் அல்ல, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய அன்பை பெற்றுக் கொள்ளுகிற நேரம். ஆமென். இயேசு தெய்வமே, எல்லாரும் கடங்களை எளிமை நின்று சேர்ந்து பாடுவோமா? உற்சாகமாக கரங்களை தட்டி. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. என்னை தேற்றுங்கப்பா. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்போம் ஆவியே. ஆற்றலை தருகிறவரே கேட்போமா? சபையார் எல்லாரும், சிறு பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும், ஆவியே ஆவியே என்னை நிரப்புமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. ஜெபமாக தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே என்று சொல்லியிருக்கிறாரு. என்னை நிரப்புங்க உங்க ஆவியினால், உங்க அன்பினால். நிரப்பும் உந்தன் ஆவியா. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. சேர்ந்து சொல்லுவோமா? வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. கனிகளால் நிரப்பி, கனிகளால் நிரப்பி என் இருதயத்தின் காயங்களை ஆற்றும் கருணையே வாருமே. ஆமென். கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாரும். சபையார் எல்லாரும் என்னை நிரப்புங்க. என்னை நிரப்பும் இயேசு தெய்வம். இன்று நிரப்புங்கப்பா. இந்த ஆராதனை நிரப்புங்க ஆண்டவரே. வெறுமனே வந்து போகிற நேரம் அல்ல, ஆவியானவரோடு இடைப்படுகிற நேரம். ஆவியானவரே என்னை நிரப்புங்க. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்வீராக. உந்தன் ஆவியா. என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கிறீர், இப்பொழுது செய்கிறார். உங்கள் தலையை அவருடைய ஆவியினால் என்னை நான் அபிஷேகம் செய்கிறார். ஆமென். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்து விட்டீரே. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. உங்க கிருபை ஒரு நாள் விலகாததே, பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த கிருபை எண்ணி, ஆண்டவரே எங்கள் தலையை எண்ணெய் நாள் அபிஷேகம் செய்வீராக. ஆண்டவரே வந்த வண்ணமாக அல்ல, எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் உங்க அன்பினால் அபிஷேகத்தினால் ஹல்லேலூயா இந்த காலை வேளையில நிரப்பப்படட்டும் ஆண்டவரே, நிரப்பப்படட்டாப்பா.
ஆண்டவரே, நாங்கள் ஒருவராவது வந்த வண்ணம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவர்களாக, கர்த்தருடைய அபிஷேகத்தை இருதயத்தில் பெற்று கொண்டவர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை நிரப்புங்கப்பா. அவருடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்பி நடத்துங்கப்பா. சங்கீதம் 66:20 விதமாக சொல்லுகிறது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சபையார் எல்லாரும் வாயில திறந்து சொல்வீங்களா? நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, என் ஜெபத்தை தள்ளாதவரே. உங்க சத்தத்தை உயரட்டுமே, யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. எல்லாம் வாய்களை திறந்து, என் ஜெபத்தை தள்ளாதவரே. அவருக்கு ஒரு பேர் வைக்கணும்னா, என் ஜெபத்தை தள்ளாதவர். அவர் என் ஜெபத்தை தள்ளாதவர். என் ஜெபத்தை தள்ளாதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய கிருபையை என்னை விட்டு விலக்காதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபையை என்னை விட்டு விலக்காதவரே, உங்க கிருபையை என்னை விட்டு விலக்காதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உங்க கிருபைதான் ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடத்துகிறது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகிறது அப்பா. பல நேரங்கள்ல அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம எங்கோ போயிருப்போம். ஆனா அவருடைய கிருபை நம்மை தாங்கி ஏந்தினது. அவர் நம்முடைய கிருபை நம்மை தாங்கி ஏந்தினது. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, உங்க கிருபை இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். மௌனமாக இருப்பது அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம என்னால வாழ முடியாது ஆண்டவரே, எனக்கு வாழ தெரியாது சொல்லுவோமா? நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய இருதயத்துல ஆழமாய் உணர்த்தின ஒரு காரியம், அவருடைய கிருபை இல்லாமலே நான் வாழ பழகிட்டோம். பல நேரங்கள்ல இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம என்னால வாழ முடியாது ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம நான் வாழக்கூடாதுப்பா. எங்க குடும்பம் உங்க கிருபை இல்லாம நிக்க முடியாது ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ பழகிட்டோம், எங்களை மன்னிங்கன்னு சொல்லுவோம் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையை சார்ந்து கொள்ளாமலே எங்களுடைய சுயத்தை, எங்களுடைய சம்பாத்தியத்தை வைத்து வாழ பழகிட்டோம். இல்லப்பா, இல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில அர்ப்பணிப்பை செய்வோமா? ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. ஜெபமாக சொல்லுவோம், உங்க கிருபை இல்லாம, உங்க முழு பலத்தோடு அவரை பார்த்து சொல்லுங்க, வாழ முடியாதப்பா. அப்பா, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாத ஆண்டவரே, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ சொல்லுவோமா? எனக்கு முடியாதுப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபை. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது உங்க கிருபைதான், நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதான்.
நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம எங்களால வாழ முடியாது ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம எங்களுக்கு வாழ தெரியாதுப்பா. ஆண்டவர் நம்மிடத்தில் வைக்கிற இந்த கிருபையின் அளவு நிறைய விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அதில் மிக முக்கியமான ஒன்று, அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளுவதே இல்லை. அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாத தேவன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா எல்லாரும்? அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர். நம்ம நீதிமான்களாக இருப்பதினால நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார்? இல்லை, இல்லை. அவருடைய கிருபை நம்முடைய ஜெபத்தை ஒரு நாளும் தள்ளாதவர். ஒருவேளை அந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே ஏன்ப்பா ஏன் ஆண்டவரே என்று கேள்வியோடு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், உன் ஜெபத்தை நான் ஒரு நாளும் தள்ள மாட்டேன். உன் ஜெபத்தை ஒரு நாளும் நான் தள்ளுவதே இல்லை. நீ அவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தினால் உன் இருதயத்தை நிரப்புகிறாரு. உன் ஜெபத்தை தள்ளாத தேவன் ஒருவர் இருக்கிறார். உன் கண்கள் அவரையே நோக்கி இருக்கட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி, என் ஜெபத்தை தள்ளாதவரே, இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. என் ஜெபத்தை தள்ளாதவரே, நான் உங்க சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் என் இருதயத்தில் இளைப்பாறுதலை தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். உங்க சமூகத்திலே எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவரே, அப்பா உங்க கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா எல்லாரும்? ஆண்டவரே, உங்க சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் உங்களுடைய இளைப்பாறுதலை தருகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றி, கலைத்து போன இருதயத்தெல்லாம் அவர் தேற்றுகிறார். கலைத்த இருதயத்தெல்லாம் தேற்றுகிற ஆவியானவர். சிலுவை நீழல் எந்தன் தஞ்சா, சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல், சிலுவை நீழல் எந்த நஞ்சம், நாமே சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, உண்மையே நாங்க நம்பி இருக்கிறப்பா சொல்லுவோமா? உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, அவருடைய கிருபை, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ
சந்திக்கிற சூழ்நிலையில் அவரை நோக்கி கூப்பிடுவோமா? நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வார். நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்றோ கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் என்னை விசாரித்து, கருத்தாய் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் சமூகத்தில் இறக்கி வைங்க. என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தேவ சமூகத்திலே. வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஆண்டவரை விட நம்முடைய இதயத்தில் ஏதாவது பெருசா இருந்துச்சுன்னா இந்த காலை வேளையில் ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரை விட உங்க இந்த வாழ்க்கையில ஏதாவது நமக்கு பெருசா இருந்துச்சுன்னா, ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நான் வேற எதுக்கோ கொடுத்துட்டேன்ப்பா, நீங்க தான் எனக்கு பெருசுன்னு சொல்லுவோமா? உம்மை தவிர. கடைசியாக ஒரு முறை வேறொரு ஆசையில, வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி, தொழுகின்ற நேரத்தில் எல்லாம், தொழுகின்ற நேரம் அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர், மறந்துடாதீங்க. எழும்பிடுவார் நடுவில். சபையார் எல்லாரும் சேர்ந்து சொல்வீங்களா? அருள்நாத நாமமதில் முழு பலத்தோடு சொல்லுவோமா? முழு சத்தத்தை உயர்த்தி, ஒரு மனமாய் உருகி, நான் உம்முடைய சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் என்னை தேற்றுகிறீரே, என்னை ஆற்றுகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின், இதயம் நொறுங்கினோரின் உனக்கு ஆதரவு அவரே, ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே, நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஆதரவும் ஆதரவாயிருப்பீராக. கதறல்கள் கேட்டிடுவார், உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். பதறாமல் அணைத்திடுவார். சபையார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? கதறல்கள் கேட்டிடுவார், கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். உன் கண்ணீரை கேட்டிடுவார் சொல்லுவோம் எல்லாரும். உன் கண்ணீரை கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். ஆண்டவரே, பாடுகிற நேரத்தில் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் அணைத்துக் கொள்வீராக. உம்முடைய அன்பின் கரம் அவளை அணைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. பதறாமல் நீ பாடுகிற
வருகிற நேரத்திலே அன்பின் கரம் நம்மை அணைத்து கொள்ளட்டும். விட்டு கொடுங்க அவரிடத்துல. உங்க கண்ணீரின் நேரத்தில் அவருடைய கரம் உங்களை அணைத்து கொள்ளட்டும். உங்களை விட்டு கொடுங்க. சுற்றி இருக்கிறவங்க நம்ம பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தினால் என்னை அணைத்து கொள்ளுங்கப்பா. என் கண்ணீரை கேட்கிறவரே, கண்ணீரை கேட்டிடுவார். ஆமா ஆண்டவரே, பதறாமல் அணைத்திடுவார். கண்ணீரை கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். மனிதர்களால் நம்முடைய கண்ணீரை பார்க்கத்தான் முடியும். ஆனால் உங்க கண்ணீரை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அதற்கு என்ன அர்த்தம்? கண்ணீரோடு வார்த்தைகள் இல்லாத உங்களுடைய நேரங்களில் எல்லாம் அவரால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை அவரிடத்தில் இருக்கிறது. பல நேரங்களில் மனிதர்களிடத்தில் வார்த்தையை கொட்டி கொட்டி நம்மை புரிந்து கொள்ள எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட உனக்கு வார்த்தையே வேண்டாம்ப்பா, என்கிட்ட உனக்கு வார்த்தையே வேண்டாம் மகளே. உன் கண்ணீரே எனக்கு தெரியும். கண்ணீரை கேட்கக்கூடியவர் நான். உன்னை பதறாமல் அணைத்து கொள்ள அவரால் முடியும். மனிதரிடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது கிடைக்கிறதோ இல்லையோ, உங்களை அணைத்து கொள்ளக்கூடிய ஒரு கரம், அவருடைய அன்பினால் அணைத்து கொள்ளக்கூடிய கரம் ஒன்று உண்டனால் இந்த காலை வேளையில் அவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் என்னை அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பல பேருடைய இருதயத்தை அவருடைய அன்பின் கரம் அணைத்து கொள்ளுகிறது. இந்த ஆராதனை வேளையில் இருதயத்தை அணைத்து கொள்ளுகிறது. உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார் பிரதர் சிஸ்டர். உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் கேட்கிறார். அவர் உங்களை அணைத்து கொள்வதற்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர் அணைத்து கொள்ளும் பொழுது நம்மை விட்டு கொடுப்பதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் ஆண்டவரத்தில் விட்டு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என் கண்ணீரை கேட்கிறவரே, என்னை பதறாமல் அணைக்கிறவரே, அவரை பார்த்து ஆண்டவரே உங்க அன்பினால் என்னை அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கண்ணீரை கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கண்ணீரை கேட்கிறார், கண்ணீரை கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். முழு பலத்தோடு என் ஜெபத்தை தள்ளாதவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையை உகந்த காணிக்கையாய் ஏற்றுக்கொள்வீராக. எங்களை பரிசுத்த ஜீவ பலியாய் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் படைக்கிற காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் 30, 60, 100 பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் தந்ததிலிருந்து ஒரு பகுதியை உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்துக்கென்று நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஒரு பாடலை பாடும் பொழுது நம்முடைய காணிக்கையிலே ஏறெடுக்கலாம். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம்
எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், கதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். சபையின் அறிவிப்புகள். நமக்கு முதல் ஆராதனை காலை 6:15 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை காலை 9 மணிக்கும் சபையில் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். மூன்றாவது ஆராதனை மாலை 6:30 மணிக்கு நமக்கு சபையில் நடைபெறும். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நமக்கு மத்தியில் பாஸ்டர் சபரி டேனியல் அவங்க நம்மோடு கூட இருக்கிறார்கள். நேற்று மாலையிலும் லீடர்ஸுக்கான ஒரு கூடுகையும் சபையில் நடைபெற்றது. அதிலும் அண்ணன் தான் பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு முதல் ஆராதனையில் அண்ணன் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த ரெண்டாவது ஆராதனைக்கும் அண்ணன் நம்மோடு கூட பேசுவார்கள். அண்ணனை குறித்து சொல்லணும், நானும் அண்ணனும் SABCயில் ஒன்றாக பைபிள் காலேஜில் படிப்பதற்கு தேவன் கிருபை தந்தார். ஒன்றாக இணைந்து பயில கிருபை தந்தார். நான் போகும்பொழுது அண்ணன் அங்கே ஃபேமிலியாகவே அண்ணன் அக்கா பிள்ளைங்களோடு சேர்ந்து வந்து அங்கே படித்தார்கள். அண்ணன் ஆல்ரெடி ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அந்த ஊழியங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொன்னதின் பேரில் அங்கே வந்தாங்க. பல நேரங்கள் அவர்களை பார்த்து ஆச்சரியமாக இருந்திருக்குது. எப்படி நம்ம தனியாக போகிறதே நம்ம என்ன செய்வோம், அடுத்து என்ன செய்வோம், நிறைய கேள்விகள் இருக்கும். குடும்பத்தோடு மனைவி 2 பிள்ளைகள் 4 பேர் ஆண்டவரை நம்பி அந்த இடத்துல இருக்கிறதை என்னால் பார்க்க முடியுது. விசுவாசத்தை பிடித்த தேவன், விசுவாசத்தை ஆரம்பித்த தேவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். அதோடைய வாழ்க்கையில் பார்க்க முடிந்தது. அன்றைக்கு என்னோடு கூட படித்தாங்க. அப்புறம் கவுன்சிலிங் சைக்காலஜி படித்தார்கள். அடுத்து இப்பொழுது கடந்த 4 ஆண்டுகளாக மதுரையில் உள்ள அல்லேலூயா டவர் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஒரு பெரிய சபை மதுரையில், அந்த சபையினுடைய பைபிள் காலேஜ், குட் சமாரிட்டன் பைபிள் காலேஜ் என்கிற ஒரு வேதாகம கல்லூரி அவங்க நடத்தி வருகிறார்கள். அநேக போதகர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரி அது. அதில் அண்ணன் இப்போ கடந்த 4 ஆண்டுகளாக பிரின்சிபலாக இருக்கிறாங்க. அந்த ஊழியத்திலும் குறிப்பாக ஊழியர்களை உருவாக்குகிற இந்த ஊழியத்தை அவங்க செய்து வருகிறார்கள். அண்ணனுடைய ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக காரியங்களை அவரிடத்தில் நான் கேட்பது உண்டு, அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வதுண்டு. அநேக காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நல்ல நண்பனை போல, நல்ல ஒரு சகோதரரை போல ஆவிக்குரிய ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நிறைய காரியங்களை அவரிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ள தேவன் எனக்கு கிருபை தந்தார். தேவன் தந்த இந்த நல்ல உறவுகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஸோ தொடர்ந்து நம்மோடு கூட அண்ணா அவங்க தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாரும் திறந்த இதயத்தோடு ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாமே. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. இந்த திருச்சபையை கர்த்தர் பெருக பண்ணுவாராக, குடும்பங்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அல்லேலூயா, ஆமென். அருமையான பாஸ்டர் இமானுவேலுக்காக, சகோதரிக்காக, பிள்ளைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இன்னும் இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. இதிலும் மேலானவைகளை கர்த்தர் உங்களை காண வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இந்த கால நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 81:16. சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த வார்த்தையை எங்களுக்கு பிட்டு தருவீராக. இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாருடைய கரங்களும் உயரட்டும். ஒரு நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆண்டவரே வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் வல்லமையாய் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசுவீராக, நீர் எங்களோடு இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படும், நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. ஒரு மனுஷ சத்தத்தை கேட்க நாங்கள் வரவில்லை, உங்கள் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இந்த வசனத்தில் தேவன் யார் அப்படின்னா, அவர் நம்மை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை போஷிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, ஏதோ ஒன்றை கொடுத்து நம்மை அனுப்புகிற தேவன் அல்ல. அவர் எதை கொடுத்தாலும் அதில் ஒரு திருப்தியை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர், நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், படிப்பாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் உங்களை திருப்தியாக்கி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன் எனக்கு இருக்கிறார்னு சொல்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் என்னை திருப்தியாக்கி நடத்துகிற நல்ல ஒரு ஆண்டவர், அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 14:20. வேகமாக வாசிங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய என்ன செய்தார்கள்? எடுத்தார்கள். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்கு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் திருப்தியாக்கி நடத்துவது மாத்திரமல்ல, உங்களை மீதம் எடுக்க வைக்கிற ஒரு ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை திருப்தியாக்கி நம்மை அதோடு விடுகிற ஆண்டவர் அல்ல, நம்மை மீதம் எடுக்க உதவி செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒரே ஒரு ஆமேன் தான் வந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அதனுடைய பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் 5000 பேர் அங்கே என்ன பண்ணுறார்? போஷிக்கிறார். 5000 பேர் ஆண்கள் மாத்திரம், ரைட்? அப்போ பெண்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஆண்கள் 5000னா எப்போதுமே பெண்கள் கூட்டம் தான் எப்படி இருக்கும்? ஆமாம், ரைட். அப்போ பெண்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? 5000க்கு மேலே இருந்திருக்கலாம், ரைட். ஒரு 7000 வைங்களேன், ஒரு சும்மா ஒரு கணக்கு. உங்களுக்கு வேண்டாம், எனக்கும் வேண்டாம். ஒரு 7000 என்ன பண்ணிக்கோங்க. அப்போ 7 5 12. சரி, இந்த பிள்ளைகளை எங்கே கொண்டு விடுறது? இன்றைக்கி தான் நாம் இருவர், ரைட். அதெல்லாம் குறைஞ்சிட்ருக்கு. நாம் இருவர், நமக்கு ஏன் இன்னொருவருங்கிற மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? யோசிச்சுட்ருக்குறோம், ரைட். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ரைட். ஸோ பிள்ளைகள், எனக்கு பிள்ளை வேண்டாம், பிள்ளை தள்ளி போடலாம் அப்படிங்கிற மாதிரி யாராவது யோசித்து ஆராதனை வந்திருப்பீங்கன்னா, ரைட், உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கோ அல்லது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் போய் பத்திரிக்கை வைக்கிறீங்க. வைக்கும்போது அந்த ஒவ்வொரு வீட்டில் போய் சொல்லுவீங்களா, நான் சொல்கிற இந்த கிஃப்ட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள்,
வாங்கிட்டு வாங்க. இத்தனை 1000 மொய் வைங்க அப்படி சொல்லுவீங்களா? பத்திரிக்கை கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக வந்துருங்கன்னு என்ன பண்ணிடுவோம்? ஆமாம் தானே? இப்போ நல்லா பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு எப்போ கர்ப்பத்தின் கனியை கொடுக்குறாரோ அப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் நினச்சப்போம்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார், அவர் கொடுக்குறப்போ நீங்கள் வாங்கிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அப்போது கர்ப்பத்தின் கனிக்காக நீ ஜெபித்து கொண்டிருப்பீங்கன்னா ஆமேன், ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ஆமேன். பிள்ளையை அல்ல, பிள்ளைகளை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, ஆமேன். பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். ஆமேன். நல்லா பாருங்கள், நான் எப்போதுமே சொல்லுவது உண்டு. நான் ஒரு வாலிப வயதில் இருக்கும் பொழுது ஒரு டீ குடித்தேன் அப்படின்னா அந்த தேவையை கர்த்தர் சந்தித்தார். திருமணமான பிறகு நானும் என் மனைவியும் போய் சாப்பிட்ற மாதிரி கர்த்தர் தேவையை சந்தித்தார். இன்றைக்கி பிள்ளைகளே கர்த்தர் கொடுத்துருக்காரு. எல்லாருடைய தேவையை யார் சந்திப்பா? யார் சந்திப்பா? கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா, ஆமேன். அப்போ கர்த்தர் தான் பிள்ளைகளை என்ன செய்கிறார்? தருகிறார். பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க, வேண்டான்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ரைட்? ஸோ பிள்ளைகளை கர்த்தரையே என்ன பண்ணுகிறார்? தருகிறார். சில நேரம் நம்ம ஆப்ஷன்லாம் வைப்போம்ல, ரைட்? ஆண் பிள்ளையாக இருந்தால் சோத்துறோம், ரைட்? நல்லா பாருங்கள், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அந்த கிஃப்ட்டு யார்கிட்ட தான் வருது? உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைகளை வச்சு ஆண்டவர் நம்மளை சரி பண்ணுவார். ஆமாம் தானா? ஆமாவா இல்லையா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன பிள்ளையை கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, ஆமேன். அப்போது எந்த பிள்ளையை கொடுத்தாலும் அதை என்ன பண்ணணும்? மன ரம்மியமாக என்ன பண்ணிக்கணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்கள் 5000, பெண்கள் ஒரு 7000, ஒரு 12000 வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு 3 பிள்ளைகள் அப்படின்னா ஆண்களை வச்சு கணக்கு போடுங்க. 5×3 15, 15000 12000 சேர்த்தா 27000 பேர் தோராயமாக, அப்ராக்சிமேட்டாக. ரைட்? வேதாகமத்தில் இல்லை, நம்ம சும்மா ஒரு கணக்கு போடுறோம். அத்தனை 1000 பேர்களும் சாப்பிட்டு திருப்தி அடைய என் ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதோடு மாத்திரம் அல்ல, எல்லாரும் சாப்பிட்ட பிறகு 12 கூடை நிறைய அவங்க என்ன எடுத்தாங்க? மீதம் எடுத்தாங்க. நல்லா பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவோம், ரைட்? சில நேரம் அந்த ஃபங்க்ஷனில் ஒரு 50 பேரை கூப்பிடுவோம், சில நேரம் 100 பேர், அல்லது பெரிய ஃபங்க்ஷன் கல்யாணம் மாதிரினா ஒரு 1000 1500 உங்களுடைய சொந்த பந்தங்களை பொறுத்து இருக்குது. எவ்வளோ பேரை கூப்பிட்டாலும் இந்த கடைசி பந்தின்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், அதில் சில குறை என்ன பண்ணும்? இருக்கும், ரைட்? நம்ம ஆட்கள் பாயசம் நல்லா இருக்குன்னு 4 கப் என்ன பண்ணிடுவாங்க? அடிச்சிருவாங்க, ரைட்? சில நேரம் பரிமாற ஆளே இந்த முன்பசின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு சாப்பிட்றேன்னு என்ன பண்ணிடுறோம்? சாப்பிட்ரு இந்த சிக்கன்லாம் சில நேரம் என்ன பண்ணிடும்? குறைஞ்சிரும். ஆனால் என் ஆண்டவர் 5000 பேரை போஷிக்கும் பொழுது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைய என் ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்கள் தொழிலில் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்போ நல்லா பாருங்கள், இந்த திருப்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கிற ஒன்று. நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அதில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதில் நான் என்னவாக இருக்கணும்? நான் திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்கணும், ரைட்? திருப்தியான வாழ்க்கை இருக்கணும். பிள்ளைகள் படித்தா கூட அது எப்படி இருக்கணும்? பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ரைட்? பேரண்ட்ஸ் பார்க்கும்போது அந்த ஸ்கூலை குறித்து ஒரு திருப்தி வந்தால் தான் ஸ்கூல்லே என்ன பண்ணுவோம்? நம்ம சேர்ப்போம், ரைட்? நீங்கள் காய்கறி வாங்கினா கூட, பலசரக்கு வாங்கினா கூட அந்த கடையை குறித்த ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கணும். அப்போ வாழ்க்கையிலும் அப்படித்தான், நமக்கு ஒரு திருப்தியை ஆமேன் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமேன். பிரசங்கியின் புஸ்தகத்தில் கூட நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சாலமோன் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். வாசிக்கலாமா வேகமாக? பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரசங்கி 6:7. இதை சொல்கிறது யார் தெரியுமா? இது சொல்கிறது ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஆள் கிடையாது, ரைட்? இதை சொல்கிறது ஏதோ ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஒர்க் பண்ணுற ஆள் கிடையாது. தேசத்துக்கே அவர் யார்? ராஜா, ரைட்? அவருடைய பந்தியில் ஒரு நேரத்தில் என்ன தெரியுமா இருக்கும்? ரைட்? ஒரு நேரத்தில் சில ஆடுகள் இருக்கும். என்ன இருக்கும்? சில ஆடுகள் இருக்கும், சில மாடுகள் இருக்கும், ரைட்? நீங்கள் வசனத்தை போய் வாசித்து பாருங்கள், ரைட்? மேய்ச்சலிலிருந்து வந்த மாடுகள் இருக்கும். அப்போ தான் மேய்ச்சலிருந்து என்ன பண்ணியிருக்கோம்? அதை அடிப்பார். மான்கள்,
வரையாடுகள் இதெல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு நல்ல வீடுகள் நல்ல அரண்மனையில் தங்கியிருந்த இந்த சாலமோன் சொல்கிறாரு, மனசுக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய மனதுக்கு என்ன வேணும்? ஒரு திருப்தி வேணும். பெற்றோருக்கு பாருங்களேன், பிள்ளைகளின் வாழ்க்கையை யோசிக்கும் போது அங்கே என்ன இருக்கணும்? ஒரு திருப்தி இருக்கணும். வேலையை செய்கிறோம், வேலையில் என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு திருப்தி. ஆமென். அப்போ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நமக்கு ஒரு திருப்தி வேணும். அப்படின்னா இந்த திருப்தியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? அஸ் அ கிறிஸ்டியனா ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே லைஃப்பில் நமக்கு இந்த திருப்தியான வாழ்க்கை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இமான் அவங்க சொல்லிட்டாங்க 12 மணி வரைக்கும் நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இங்கே மட்டும்தான் ஒரு ரைட். நான் குறித்த நேரத்தில் நான் முடித்து விடுவேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். ஓகே, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். முதல் காரியம், நம்ம வாழ்க்கையில் நாம் திருப்தியாக இருப்பதற்கு, திருப்தியான வாழ்க்கை நமக்கு இருப்பதற்கு முதல் காரியம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 63:5. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு திருப்தியை குறித்து பேசுகிறார். எப்படிப்பட்ட ஒரு திருப்தி அப்படின்னா, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஒரு திருப்தி. ரைட். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பேசும்போது சொன்னேன், நம்ம பொதுவாக அந்த கல்யாண வீட்டுக்கெலாம் போகும்போது பிரியாணிலாம் போட்டால், பிரியாணி அந்த பாத்திரம் பக்கத்தில் வந்தோடனே நம்ம கண்கள் எதை தேடும்? அந்த பீஸ் இல்லைன்னா நம்ம மனசில் பீஸே இருக்காது இல்லை. போகும்போது கல்யாணம் என்ன நடத்துகிறாங்க கல்யாணம், ஒரு பீஸ் கூட என்ன செய்யலை. அதே பக்கத்து இலையில பெரிய பீஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளோதான், நம்ம பார்த்தே எரிஞ்சு என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம். ரைட். அந்த மனுஷனுக்கு வீட்டில் போய் என்ன நடக்குன்னு நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. சரி, நல்லா கவனிங்க. அப்போ அதுலேயும் நம்ம என்ன தேடுறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பீஸ் இருந்தால் நல்லா இருக்குமே ஆண்டவரே, இல்லை? அப்போது அந்த அந்த பிரியாணி வருது, ரைட், எடுத்து வைக்கிறோம். அது மேலே அந்த நல்ல பீஸ் எடுத்து கொஞ்சம் போல் பிச்சு அது மேலே வச்சு கொஞ்சம் ரைத்தா இல்லை அந்த தயிர் வெங்காயம் வச்சு அப்படி சாப்பிட்டா வரும் பாருங்க ஒரு திருப்தி. நிறைய பேருக்கு எச்சு ஊறிடுச்சு. ரைட். உங்களுக்கு பசியெல்லாம் தோண்டிட்டு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. சங்கீதக்காரன் சொல்கிறார், அப்படிப்பட்ட ஒரு திருப்தி எனக்கு உண்டாகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அப்படின்னா என்ன செய்யணும்? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்களேன். 1ஆம் வசனம், மன்னிக்கணும் 4ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நல்லா கவனிங்க. இந்த திருப்தி எங்க தெரியுமா வந்தது? ஏதோ கல்யாணம் போய் சாப்பிட்டதுனால வரல. இது எங்கேருந்து வருதுன்னா, அவரை துதித்ததினாலும் அவரை ஆராதித்ததினாலும் அவரை நோக்கி கைகளை உயர்த்தினதினாலும் மட்டுமே வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் திருப்தியை நம்ம உலகத்தில் நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம், சில உறவுகளுக்குள்ளே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆமேன். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை ஆமேன் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்கிறார் பாருங்களேன், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நம்ம சும்மா கவலைலாம் படுறதில்ல. என்ன பண்ணுவோம்? நம்மளும் கலங்கிடுவோம், வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கலக்கிடுவோம், ஒரு கலக்கிடுவோம் வீட்டை. ரைட். இந்த கவலை வந்துச்சு அப்படின்னா அந்த ஆள் மட்டும் சும்மா இருக்காது. என்ன பண்ணிடும்? வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு கலக்கி எல்லாரும் சோர்ந்து போய் முடிச்சோடனே அந்த முதல்ல கவலைப்பட்டுச்சுல அந்த ஆள், அது எந்திரிச்சிடும், வீடே சோகமாக இருக்கும். என்ன எல்லாம் கவலையாக இருக்கீங்க? ஒன்னால தான் கவலையே வந்தது. அல்லேலூயா. நல்லா பாருங்கள். நிறைய நேரம் ஆமேன் நம்ம உலக காரியங்கள் மற்ற காரியங்களில் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு திருப்தியை நோக்கி. ஆனால் அந்த இடத்துல நமக்கு என்ன வரலை அப்படின்னா திருப்தியே இல்லை. ஆண்டவர் சொல்லாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. ஆமே. அப்போ மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆனால் இந்த மார்த்தாள் பாருங்களேன், யோசித்து பாருங்களேன், இந்த மார்த்தாள் யாருக்காக எல்லாம் செஞ்சிட்ருக்கா?
யாருக்காக? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்காக. ஆண்டவருக்காக நீங்க நிறைய செய்யலாம், நல்லது. ஆனா ஆண்டவரோடு செய்றீங்களா? ஆண்டவர் எதை தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? மார்த்தாள் இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி செஞ்சு கொண்டு வருவா, சாப்பிட்டு போகலாம். அதுக்கு ஆண்டவர் வர்றாரு? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வரும் பொழுது இந்த நீங்கள் நல்லா அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படி நேரம் இல்லை, நான் இல்லைன்னா எடுத்து நம்ம தியானிக்கலாம். மார்த்தாளும் மரியாளும் சேர்ந்து தான் அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. மார்த்தாள் வந்து சொல்கிறா, அவர் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? அவள் என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அவள் என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த மரியாளும் சேர்ந்து தான் வேலை பார்த்துருக்குறா, இந்த மரியாளும் சேர்ந்து தான் வேலை செய்திருக்கிறா. ஆனால் பார்த்தா இதுக்கு மேலே நான் இங்கே நின்றுட்டு இருந்தா என் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வர வேண்டிய வார்த்தை எனக்கு கிடைக்காது, அவர் சமூகத்திலிருந்து வர வேண்டிய தேவ பிரசன்னம் எனக்கு கிடைக்காது, அவர்கிட்ட வர வேண்டிய பலன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாதத்தை நோக்கி ஓடிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு லிமிட் இருக்குது. உங்களுடைய ஆத்துமா சோர்ந்து போற அளவுக்கு நீ ஆண்டவருக்காய் ஓடுவதை கர்த்தரே விரும்பல. உங்கள் ஆத்துமா சோர்ந்து போற அளவுக்கு, ஆண்டவரை விட்டே பிரிகிற அளவுக்கு ஓடும்படி கர்த்தர் சொல்லவே இல்லை. மார்க் 3:14 எடுக்க வேண்டாம், கவனிங்க. 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து அவங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்களுடைய வேலை இதுதான்ப்பான்னு 12 பேருக்கு சொல்றார். என்ன தெரியுமா? தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும். தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல உள்ள காரியத்தை விட்டுறோம், இந்த ரெண்டாவது உள்ளதை என்ன பண்ணிக்கிறோம்? பிடித்துக்கொள்கிறோம். நல்லா கவனி, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? முதல்ல என் மூலமாய் நடப்பதல்ல, என்னை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என்னைத்தான் கர்த்தர் முதல்ல எதிர்பார்க்கிறார். என்னதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? அவர் சமூகத்தில் வரும்படி அவர் என்னைத்தான் எதிர்பார்க்கிறார். சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, நினத்தையும் கொழுப்பதையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகிறது. எப்போ அந்த திருப்தி? அவரை துதிக்கும் பொழுது. அல்லேலூயா. அவர் சமூகத்தில், ஆமீன், அவருடைய பாதத்தில் நாம் விழுந்து கிடக்கும் பொழுது, ஆமீன், 1000 நாளை பார்க்கிலும் உமது சமூகத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அல்லேலூயா. ஆமீன். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலய வாசற்படியில் காத்திருப்பதே நாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, நம்முடைய திருப்தி ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. நம்ம திருப்தி எங்கே இருக்குது? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த திருப்தியை எப்படி பெற்றுக்கொள்வது? நல்லா துதிக்கும் பொழுது, நல்லா ஆராதிக்கும் பொழுது, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும்போது. வாயில் என்ன இருக்கணும்? எப்போதுமே ஸ்தோத்திரம் இருக்கணும். வாயில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கிறதே இன்னைக்கு என்ன பண்ணிருச்சுன்னா, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரமே இல்லை, ஒரே ஆத்திரமாக தான் என்ன பண்ணுது இருக்குது. ரைட்? ஆதி நாட்களில் ஒரு ரொம்பலாம் இல்லை, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் கையிலையும் என்ன புக் இருந்துச்சு? பைபிளும் ஸ்தோத்திர வழிகள் புக்குன்னு ஒன்று இருந்துச்சா? எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமே. அதை சோத்திரம் பண்ணியே அற்புதம் பெற்றவங்க இருப்போம், இங்கே சோத்திரம் பண்ணியே காரியத்தை சாதிச்சவங்க இருப்போம். ஆனால் இன்னைக்கு அந்த சோத்திர பள்ளிகள் பையிலையும் இல்லை, ரைட், நம்ம வாயிலும் இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணுறது அவுடேட்டடாக என்ன பண்ணுறோம், சில நேரம் ஃபீல் பண்ணுறோம். அது எப்படி ஸ்தோத்திரம் எப்படி சொல்கிறது? அதுதான் பிசாசு உள்ளே வர்றான். நல்லா பாருங்க, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என்ன பண்ணாது? புறப்படாது, வரலாகாது. அப்போ கர்த்தரை நம்ம துதிக்கலை அப்படின்னா அந்த இருதயம் என்ன ஆயிரும் தெரியுமா? எம்டி ஆயிரும். அவர்கள் தேவன் என்று அறிந்தும் என் நாமத்தை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்ததுனால அவங்க இருதயங்கள் என்ன ஆயிடுச்சா? என்னாச்சு? இருள் அடைந்து. நல்லா பாருங்க, கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார், கர்த்தர் நம்மளை நல்ல திருச்சபையில் நாட்டி இருக்கிறார். அதோடு நம்ம நின்று விடக்கூடாது. நம்ம இருதயத்தை ஸ்தோத்திரத்தினாலும் துதியினாலும் வசனத்தினாலும் என்ன பண்ணணும்? நிரப்ப வேண்டும். நல்லா கவனிங்க, ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு போகும் பொழுது அது எல்லா இடமும் சுற்றி அலைந்து திரும்ப எங்கேருந்து வந்துச்சோ அதே இடத்துக்கு வருமா? ஆண்டவர் சொல்கிறார்.
வரும் பொழுது அந்த இருதயம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருக்குமானால், வெறுமையாக இருக்குமானால் அது தனியாக வராதான். எப்படி வருமா? கூட ஒரு 7 ஆவி சேர்த்துக்கிட்டார், வேற ஒன்றும் இல்லை. இந்த பத்திரிக்கையில் போடுவாங்கல்ல, சுற்றமும் சூழ, அந்த மாதிரி அது நம்ம செய்கிறோமோ இல்லையோ, பிசாசு நல்லா செய்து கூட 7 ஆவியை கூட்டிகிட்டு வந்துடுது. யோசிச்சு பாருங்க, முந்தின நிலைமையை பார்க்கலும் பிந்தின நிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஆராதனை இருக்க வேண்டும், அனுதினமும் துதி இருக்க வேண்டும், அனுதினமும் ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அப்படி ஆராதிக்கும் போது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியை தேவன் தர வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 5 வசனம், வேகமாக வாசிங்க. சங்கீதம் 103:5. தேவன் நம்மை எப்படிப்பட்ட ஒரு திருப்தியை தர்றாருன்னா, நன்மையினால் நம்முடைய வாயை என்ன பண்றாராம்? திருப்தியாக்குகிறார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை தர தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 1ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் வசனம். நல்லா கவனிங்க. நான் என்னுடைய வாய் நன்மையினால கர்த்தர் நிரப்பணும் அப்படின்னா, முதல்ல என் வாய் என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணும். என் ஆத்துமா கர்த்தரை என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதாவது என் வாயில் இருக்கும். அப்படியா? எப்போ இருக்கும்? எப்பொழுதும் என் வாயில் என்ன இருக்கணும்? ஸ்தோத்திரம் இருக்கணும், துதி இருக்கணும். ஆமென், நன்றி இருக்கணும். நம்ம வாயில் ஸ்தோத்திரங்கள் இருக்கும் பொழுது, ஆமென், ஆண்டவர் சொல்றார், உன் வழியை நீ என்ன பண்ணு? வாய்க்க பண்ணுவாய். அல்லேலூயா. உன் வழியை என்ன பண்ண? வாய்க்க பண்ணுவாய். ஒரு நிமிஷம் எல்லா கைகளை உயர்த்தி, ஆமென், நான் ஸ்டாப்பா ஒரு 30 செகண்ட் நம்ம நல்ல ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். தூங்குறவங்களாம் கொஞ்சம் தட்டி விடுங்க பார்க்கலாம். பக்கத்தில் தூங்கிருக்கணும், தட்டி விட்டு ஒரு நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சத்தம் நல்லா கேட்கட்டும், நல்லா கேட்கட்டும், நல்லா கேட்கட்டும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் என் ஆத்துமாவே நீ மறவாதே, என் ஆத்துமாவே நீ மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்கும் உள்ள தூரம் போல என் பாவங்களை மன்னித்தாரே, என் குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை சுமந்தாரே. ஓ ஷகல ரகத ரப ரப லரபா. ஒரு துதியின் ஆவி, ஒரு துதியின் உடை ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலையும் இறங்கி வருவதாக. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல கையை கொண்டு வந்திருக்க எல்லாம், நல்ல கையை தட்டி. எந்த வேளையிலும் துதிப்பே. இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே. ஷகதரபகதலரபா விகதலரபா. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் காலையில் கணவர் எழும்புவதற்கு முன்னாடி மனைவி எந்திரிச்சு ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை பெற்று அந்த நாளை ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? ஆண்கள் மகிமையா இருக்கும் மாஸ்டர்ன்றாங்க. அப்ப நீங்க டீ காஃபி கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு தேவதூதனே வீட்டுக்குள்ள அந்த மாதிரி இருக்கும். பெண்கள்லாம் சிரிக்கிறீங்க. அதே மாதிரி தான் ஆண்களும். மனைவி பிள்ளைகள் எந்திரிக்க முன்னாடி முதல்ல எந்திரிச்சு யாரை பார்த்துடணும்? தினத்தந்தி பேப்பரையா? யாரை பார்த்துடணும்?
ஆண்டவரை பார்த்தோம். அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மகிமையினால் மூடுவார், பிரசன்னத்தால் மூடுவார், அந்த நாளுக்கான வார்த்தைகளை நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நல்ல கவனிங்க, ஒரு கணவன் வீட்டுக்கு ஆசாரியனாக இருக்கிறார், ஒரு பாஸ்டராக இருக்கிறார். மனைவி அப்படித்தான் குடும்பத்துக்கு ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். நிறைய நேரம் போட்டி எதில் தெரியுமா வரும்? இந்த குடும்ப ஜெபத்தில் வரும். யார் ஜெபம் பண்ணுறது, யார் ஜெபம் பண்ணுறது. சில நேரம் குடும்ப ஜெபம் வீட்டில் எப்படி நடக்குது, தனி ஜெபமாக தான் நடக்குது. நம்ம வாட்டுக்கு வந்து ஒரு பாட்டு புக்கை வச்சு அல்லேலூயா ஆனந்தமே என்ன பண்ணிகிட்ருக்கோம். மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, வேகமாக என்னமோ இந்த அம்மாவுக்கு தான் ஜெபம் பண்ண நேரம் இருக்குது, அவங்களுக்குலாம் நேரமே இல்லாத மாதிரி. ட்ரம்ப்புக்கு அசிஸ்டன்ட் மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருப்போம், வீட்டுக்குள்ளே அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்களேன், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய நன்மை என்ன தெரியுமா? முதல்ல உங்கள் தனி ஜெபம், ரெண்டாவது குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு என்ன வீடா? சூப்பராக சொல்கிறீங்களே. நான் கை உயர்த்த சொல்ல மாட்டேன். எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கு? கையெல்லாம் உயர்த்த வேண்டாம். நான் குடும்ப ஜெபம்னு சொல்கிறது நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். எல்லாரும் அந்த ஜெபத்தில் இருக்கணும். சில வீட்டில் குடும்ப ஜெபம் எப்படி நடக்குன்னா, அந்த ஐயா மட்டும் உட்காந்து பரிதாபமாக உட்காந்துருப்பார். இந்த அம்மா கிச்சனில் நின்று சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அந்த இஞ்சி எடுத்துகிட்டு வா. இன்னொரு பையனை கூப்பிட்டு அந்த பாத்திரம் கழுவி வச்சுருக்கேன், அந்த ஒன்று சீக்கிரம் எடுத்துகிட்டு வா. அந்த ஆள் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பார் பாவம். இல்லைன்னா சிலர் இந்த அம்மா மட்டும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஐயாவும் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க. நல்லா யோசித்து பாருங்கள், உங்கள் குடும்பத்துக்காக நீங்களே ஜெபம் பண்ணலன்னா யார் ஜெபம் பண்ணும்? ரொம்ப நாள் அம்மா அப்பா ஜெபத்தில் வண்டியை ஓட்ட முடியாது. கர்த்தர் சொன்னார், விட்டு பார்ப்பார், விட்டு பார்ப்பார் ஆண்டவர். நம்ம முழங்கால் போடுற மாதிரி சூழ்நிலையில் கர்த்தரை கொண்டு வருவார். நல்லா இருக்கும் போதே முழங்கால் போட்டுறணும். அல்லேலூயா. நல்லா இருக்கும் போதே உபவாசம் பண்ணிடணும். நல்லா இருக்கும் போதே வேதத்தை நல்லா படிச்சிடணும். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரம் கம்பல்சரி ரெஸ்ட்டெல்லாம் கொடுப்பார். என்ன ரெஸ்ட்டு? கம்பல்சரி ரெஸ்ட்டு. சுற்றிக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள், ஓடிக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள், கர்த்தர் கம்பல்சரி ரெஸ்ட்டை கொடுத்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு நல்லா பாட்டு பாட வைப்பார், நல்லா வேதத்தை வாசிக்க வைப்பார். என்ன கொஞ்சம் வேலைக்கு போக முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது, வேறு ஒன்றும் இல்லை. நான் அமைதியாக பார்க்குறேன். கொடைக்கானலுக்கு மாணவர்களை, எங்கள் வேதாம் கல்லூரி மாணவர்களை டூருக்காக அழைத்து போயிருந்தோம், ஒரு ப்ரேயர் ப்ளஸ் டூருக்காக. திரும்ப வரும்பொழுது பார்த்திங்கன்னா வேன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட், ரைட், பயங்கரமான ஆக்சிடெண்ட். அதில் டிரைவர் சீட்டு பக்கத்தில் தான் நானும் இன்னொரு 2 ஸ்டூடெண்ட் உட்காந்துருந்தோம். நிறைய பேர் காயம். அதில் எனக்கு இந்த ஷோல்டரில் ஒரு 3 இடத்துல எலும்பு உடஞ்சிருச்சு. அப்போது எங்கள் சீனியர் பாஸ்டர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறதுக்காக போகும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம், பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு கம்பல்சரி ரெஸ்ட்டு கொடுத்துருக்கிறார். ரைட், நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்கல்ல, கம்பல்சரி ரெஸ்ட்டு கொடுத்துருக்கிறார். வீட்டில் நல்லா என்ன பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க. ரைட். உண்மையிலே நான் அதை யோசித்து பார்க்குறேன். அந்த நாட்கள் குடும்பத்தோடு இருக்க கர்த்தர் ஒரு நல்ல நேரத்தை கொடுத்தார். அதே போல் ஆண்டவர் சமூகத்தில் இருப்பதற்கும் அதிகமான நேரத்தை என்ன பண்ணார். உடனே நீங்கள் யோசிக்கிறது புரியுது. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னா, குடும்பத்தோடு இருக்கணும்னா ஆக்சிடென்ட் ஆகணுமான்னு நீங்கள் கேட்காதீங்க. ரைட். கர்த்தருக்கும் குடும்பத்துக்கும் கொடுக்க வேண்டிய நேரத்தை என்ன பண்ணணும், கொடுக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் நேரம் கொடுப்போம், எல்லாத்துக்கும் நேரம் கொடுப்போம். ஆண்டவருக்கும் குடும்பத்துக்கும் என்ன செய்ய மாட்டோம். பிள்ளைகள் பெற்றோரை தேடும் பொழுது, பெற்றோர் வீட்டில் இல்லைன்னா, நல்லா கவனிங்க, பிள்ளைகள் பெற்றோரை தேடும்போது பெற்றோர் வீட்டில் இல்லைன்னா, பெற்றோர் ஒரு நாள் பிள்ளைகளை தேடுவோம், ஃபோன் பண்ணுவோம். இந்த அம்மாவும் இந்த அப்பாவும் ஃபோன் பண்ணுவாங்க, ஏய் கிறிஸ்மஸ்க்கு வர்றியா? நான் யோசிக்கிறேன்ப்பா, நான் பார்க்குறேன், நான் அந்த கேட்குறேன். பிள்ளைகள் தேடும்போது பெற்றோர் எங்கே இருக்கணும், வீட்டில் இருக்கணும். குடும்பத்துக்குன்னு நேரத்தை என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும். ரைட். இந்த விஷயத்தில் நானும் என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன்னா, வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். ரைட். அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை லாபம் என்ன? யோசித்து பாருங்கள். ரைட். நீங்கள் ஊருக்கெல்லாம் பால் பாக்கெட் போட்டு உங்கள் வீட்டில் மட்டும் பால் இல்லைன்னா எப்படி இருக்கும்? உங்களை வீட்டுக்குள்ளே ஏற்றுவாங்களா முதல்ல? ரைட். அப்படியே ஓடிடு.
யோசித்து பாருங்க. அப்போது நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் குடும்பம் ரொம்ப முக்கியம், என் கணவன் முக்கியம், என் மனைவி முக்கியம். சில நேரம் நம்ம பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த ஜபக்கூட்டம் ஓடிட்டு வீட்டில் உள்ளதெல்லாம் என்ன பண்ணிடுறது, விட்டுறது. அப்போ இந்த ஹோம்ஸ் எல்லாம் போகக்கூடாதா பாஸ்டர்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக போகணும். வீட்டுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, போங்க. இதன் மூலமாக ரட்சிக்கப்படாதவர்களை என்ன பண்ணலாம், ஆதாயப்படுத்தலாம். சில நேரம் ஜபம் ஓடி ரட்சிக்கப்பட்ட நபர்களே இன்றைக்கி பின்மாற்றத்தில் போகிற அளவுக்கு சில நேரம் காரியங்கள் நடக்குது. நிறைய நேரம் நமக்குள்ள பக்தி இருக்குது, என்ன இல்லை, கோடிட்டரங்களை நிரப்புக. ரைட்? கொஞ்சம் ஞானமாக என்ன பண்ணணும், சும்மா வெறும் சோத்திரம் பண்ணி பண்ணிட்டு இருந்தால் சமையல் வந்துருமா, குழம்பு வந்துருமா? சிஸ்டர்ஸ்லாம் யோசிக்கணும். நான் ஜபம் செய்து கொண்டிருக்கிறேன், சாப்பாடெலாம் செஞ்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. கணவன்மார் வீட்டுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். நம்ம அப்படியே பரலோகத்துலலாம் இல்லை, எங்கே தான் இருக்கிறோம், பூமியில் தான் இருக்கோம். வீட்டுக்கு தேவையானது என்ன பண்ணணும், நான் கர்த்தருடைய ஊழியத்தில் அல்லவா இருக்கிறேன், அப்போ நீ கர்த்தரோட போய் இரு. நீ எதுக்கு குடும்பத்தில் இருக்க அப்படின்னு சில வீடுகளில் பிரச்சனை வருது. ரைட்? ஆண்டவருடைய கிருபையினால் சில இடங்களில் கவுன்சிலிங்காக ஆண்டவர் கொண்டு போகிறார், பயன்படுத்துகிறார். ஸோ அங்கே பார்க்குற காரியம்தான். நீங்கள் யோசிக்காதீங்க, உங்கள் சபையை பற்றி நான் பேசலை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு இப்போ தான் மூச்சு வருது. ரைட்? உங்களை பற்றி எதுவுமே நான் இமானுவேல் பாஸ்டர்கிட்ட கேட்கவும் இல்லை, அவரும் சொல்லவும் இல்லை. ரைட்? சரி, நல்லா கவனிங்க. அப்போ இந்த திருப்தி எங்கேருந்து வரும் அப்படின்னா, முதல் காரியம், நான் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது தான் அந்த திருப்தி எனக்கு என்ன செய்யும், வரும். எப்பொழுதும் நான் ஆண்டவர் என்ன பண்ணணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். இந்த ஸ்தோத்திரம், நன்றி என் வாயில் எப்போது என்ன பண்ணணும், இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது மனசுக்கு எப்படி இருக்குது, திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஒரு சமாதானமாக இருக்குது. ஏன்? ஒன்று, ஆண்டவர் இங்கே இருக்கிறார், ஆமாதானா? அப்போ உங்கள் கூட இல்லையோ, உங்கள் வீட்டில் இல்லையோ, வீட்லேயும் இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார். அப்போ என்ன ஒன்று மிஸ் ஆகுது, இந்த ஸ்தோத்திரமும் துதியும் நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையும் என்ன செய்யுது, மிஸ் ஆகுது. சபையிலேயே சில நேரம் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்னா, அந்நிய பாஷை என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பேச மாட்டேங்கிறோம். அது ஏதாவது பெரிய பிரச்சனை வரட்டும் பாஸ்டர், அப்போ பேசிக்கிடுவோம். இது அமெரிக்கா ரஷ்யா கிடையாது, அங்கே போனால் தான் பேசணும்லாம் கிடையாது. ரைட்? இந்தியாவிலையும் பேசலாம், சென்னையிலையும் சூரப்பேட்டிலையும் என்ன பண்ணலாம். நல்லா இருக்கும்போதே நல்ல அந்நிய பாஷை என்ன செய்யணும். நல்லா பாருங்கள், நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வரம் என்ன தெரியுமா, அந்நிய பாஷை மட்டும்தான். மற்ற வரமெல்லாம் மற்றவங்களுக்கு தான். அந்நிய பாஷை பேசும்போது நமக்கு நாம் என்ன உண்டாக்கிக்கிறோம், பக்தி விருத்தி உண்டாக்கி கொள்கிறோம். அப்போ ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, சோத்திரம் ஜெபமே ஓடலை, ஆராதனை ஓடலை அப்படின்னா என்ன பண்ணணும், நல்ல அந்நிய பாஷை பேசணும், நல்லா துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். ரைட்? ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்களா, மறுபடியும் பின்னாடி வந்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே குற்றங்கள் குறைகள் இருக்குமானால் என்ன பண்ணுங்க, என்னை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும். அப்படியே அந்நிய பாஷை பேசி பாருங்கள், தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும், உங்கள் வீட்டை நிரப்பும், உங்கள் குடும்பத்தை நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. இப்போ நல்லா கவனிங்க. அப்போது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை நம்ம கொடுக்கணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த திருப்தி என்ன செய்யும், கடந்து வரும். நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன் வேதத்தில், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை என்ன பண்ணும், உங்கள் சிந்தையை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, ஆமென். 2, நமக்கு எப்படி இந்த திருப்தி கடந்து வரும் வாசிக்கலாம். எரேமியா 31:14. எரேமியா 31:14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நமக்கு திருப்தி எப்போ வரும், எப்போ வரும்,
கர்த்தர்கிட்ட ஒரு காரியம் வந்தால் தான் நமக்கு திருப்தி வரும். கர்த்தரிடத்துலேருந்து வராத எல்லாம் நமக்கு என்ன கொடுக்கும்? என்ன கொடுக்கும்? அதிருப்தியை கொடுக்கும். அதிருப்தியை கொடுக்கும். நல்லா பாருங்கள், ஆண்டவர் சொல்லாமல், ஆண்டவர் உங்களை நடத்தாமல் நீங்கள் ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வந்து வச்சிங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? வாங்கிறதுக்குள்ளேயே பயங்கர போராட்டமாக இருக்கும். வாங்கி வச்ச பிறகு சொல்லவே வேண்டாம் இல்லை, இல்லாத சண்டையெல்லாம் வீட்டுக்குள்ளே என்ன செய்யும்? நான் அப்போவே சொன்னேன், இதை என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது, இந்த பிராண்டு வாங்கக்கூடாது, அந்த பிராண்டு வாங்கக்கூடாது, நான் அப்போவே வாங்கணும்னு சொன்னேன், அல்லது இன்னும் பிந்தி வாங்கணும்னு சொன்னேன், நான் சொன்ன கலர் என்ன செய்யலை, வாங்கலை, அந்த கலரில் ஒன்றுமே இல்லை, ரைட்? ஆனாலும் அந்த கலரை பிடிச்சிக்கிட்டு நான் என்ன செய்வேன், ஒன்றுமே தொங்கிட்டு நம்ம நிற்போம். நல்லா கவனிங்க, கர்த்தர் தராத எல்லாவற்றிலும் என்ன தான் இருக்குன்னா சமாதான குறைவுகள் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். அப்போ நல்லா கவனிங்க, அப்போ கர்த்தர் கொடுக்காத எல்லாவற்றிலும் ஒரு வேதனை, ஒரு சமாதான குறைவு, ஒரு பிரச்சனை என்ன பண்ணும்? கண்டிப்பாக இருக்கும். அப்போ கர்த்தர் கொடுக்காத ஒரு வேலை, கர்த்தர் கொடுக்காத ஒரு ஒரு உறவு, கர்த்தர் கொடுக்காத ஒரு பழக்கம் நமக்குள்ளே வருமானால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நமக்குள்ளே திருப்தி என்ன செய்யாது, இருக்கா. அப்போ கர்த்தர் கொடுக்காத எதுவும் வேண்டாங்கிற ஒரு ஒரு முடிவோடு தேவ பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? ஆபிரகாம் சொன்னார் பாருங்க, சோதோமின் ராஜாவை பார்த்து அவர் சொன்னார், இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, ஜனத்தை கொடு அப்படின்னு கேட்ட பொழுது இந்த சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாம் சொன்னார், உங்ககிட்ட சிரட்டை ஆகிலும் செருப்பின் வாரை ஆகிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன், நீ சொல்லாதபடி என் கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கான நன்மைகள் பரத்திலிருந்து வரும். அல்லேலூயா. உங்களுக்கான ஆமென் உயர்வுகள் பரத்திலிருந்து வரும். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து வரும். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகள் நம்ம அவசரப்படணும்னு அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். யோபு சொல்றாரு பாருங்களேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் உண்மையாக நம்புறீங்க? கையை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை நீர் நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. பரத்திலிருந்து வருமே அவர் கரத்திலிருந்து வருமே, 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 இழந்ததிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே, இருமடங்காய் வருமே அவர் கரத்திலிருந்து வருமே, இழந்ததிலும் சிறந்தது. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். வருமே அவர் கரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே அவர் கரத்திலிருந்து வருமே, பரத்திலிருந்து வருமே அவர் கரத்திலிருந்து வருமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளும் அது பரத்திலிருந்து வரும். அல்லேலூயா. ஆமென். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அதை பார்க்கலாம் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ ஆண்டவர் கொடுக்காத சில காரியம் கண்களை சில நேரம் கவரலாம். பாருங்களேன், ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுக்காத ஒரு கனி தான் என்ன பண்ணுச்சு, கண்களை கவர்ந்தது. அது பார்வைக்கு நல்லதும் புசிப்புக்கு ஏற்றதும் இச்சிக்கப்படத்தக்கதுமா என்ன பண்ணுது. ஆண்டவர் கொடுக்காத சில உறவுகள் கூட எப்படி தெரியுமா இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். வாலிப தம்பிமாருக்கு சொல்கிறேன், தங்கச்சிமாரை சொல்கிறேன், ஆண்டவர் ஏற்ற காலங்களில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கொண்டு வருவார். அதுக்கு முன்னாடி ஹாய், ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங், இந்த டூயிங்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமே. இந்த மாதிரி மெசேஜ் வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் வருதுன்னா என்ன செஞ்சிடணும், இது பேயின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடணும். அல்லேலூயா. உடனே அதுக்கு ரிப்ளை பண்ணுறது, ரைட்? இது வெளியும் இருக்கக்கூடாது, சபைக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே பேசுகிறோமா, பேசிட்டு போயிடணும். வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஹாயின் மெசேஜ் அனுப்புறது,
பிரைஸ் தி லார்ட் அப்படிலாம் அனுப்புறது, வசனம் அனுப்புறது, இதெல்லாம் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமே வரல. ரைட், பாருங்களேன், பிசாசு ரொம்ப தந்திரமானவன். ஆண்டவருக்காக எழும்புகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவையில்லாத இந்த காரியத்தெல்லாம் என்ன பண்ணுவான், கொண்டுட்டு வருவான். ரைட், வாலிப பிள்ளைங்கள் அன்பாக சொல்கிறேன், உங்கள் ஃபோன் எல்லோரும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி என்ன செய்யணும். ரைட், சில பேர் பாஸ்வேர்டு போட்டிருப்பான், இப்படி 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 இப்படி. ரைட், அது கம்ப்யூட்டருக்கு தான் கண்டுபிடிக்கணும். ரைட், வேறு எதுவும் ஒரு ரோபோட்டை வச்சா கூட கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரில. வாலிப பிள்ளைங்க மாத்திரமல்ல, திருமணமானவங்களும் அப்படி தான். வேலை ஸ்தலத்தில், ரைட், போகிற வர இடங்களில், அக்கம் பக்கத்தில் ஒரு லிமிட் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். என் மனைவியை விட சில பேர் அன்பாக பேசுவாங்க, ரொம்ப விசாரிப்பாங்க. உடனே அதில் என்ன பண்ணிடக்கூடாது, அதிக நேரம் செலவு பண்ணிடக்கூடாது. ரைட், உங்கள் கணவரை விட சில பேர் நல்லா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா விசாரிக்கிற மாதிரி இருக்கும். ரைட், பிள்ளைகளோடு நல்லா விளையாடுற மாதிரி இருக்கும். உங்கள் மனைவி இடத்தை வேற எந்த பெண்ணும் நிரப்ப முடியாது, நிரப்பக்கூடாது. உங்கள் கணவனுடைய இடத்தை வேற எந்த நபருக்கும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு எந்த ரூபத்தில் வேணால் வருவான், பிசாசு எந்த ரூபத்தில் வேணால் வருவான். ஆமே, அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன ஆவாங்க, திருப்தி ஆவாங்க. அப்போ எனக்கு வர வேண்டிய நன்மை எங்கேருந்து வரணும், கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். வேகமாய் கடந்து போகிறேன், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம் ஏசாயா 55:2. ஏசாயா 55:2 வேகமாக வாசிங்க. அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் பிரயாசத்தையும் செலவழிப்பானே, எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். போதும், நல்லா பாருங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா. எப்பொழுது அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து. கர்த்தருக்கு என்ன பண்ணணும், செவி கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் திருப்தி இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால நிறைய காரியங்களை நமக்கு திருப்தி இல்லை. கர்த்தர் சொன்னதுக்கு நம்ம என்ன பண்ணல, கீழ்ப்படுகிறது இல்லை. சில நேரம் கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஆரம்பத்தில் அற்பமாக தான் இருக்கும், ஆரம்பத்தில் பார்க்கும்போது பெரிய ஆசீர்வாத நன்மை இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தில் நம்ம இறங்குவோம் ஆனால், நம்ம முன்னேறுவோம் ஆனால், ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் நம்மையும் திருப்தி ஆக்குவார், நம்மோடு இருக்கிறவர்களையும் திருப்தி ஆக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார் பேதுரு, ஒரு மீன் கூட அகப்படலை. விடியற் காலையில் ஆண்டவர் வர்றாரு, படகுல ஏறுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. முடிச்சோடனே சொல்கிறாரு, பேதுருவே உன் படகை ஆழத்தில் என்ன பண்ணு, கொண்டு போ, ஆழத்தில் உன் வலையை போடு. பேதுரு நினச்சிருந்தா ஹெசிடேட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஆண்டவரே என்னால் முடியாத ஆண்டவரே, வேற யாராவது அனுப்பியிருக்கலாம். ஆனால் பேதுரு அந்த இடத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். என்ன தெரியுமாச்சு, அவன் படகு நிரம்பத்தக்க, வலை கிளியத்தக்க கர்த்தர் மீன்களை கொடுத்தார். அல்லேலூயா. என் ஆண்டவர் ஏதோ ஒன்றை கொடுத்து நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆண்டவருக்கு தெரியும் எதை கொடுத்தால் நம்ம திருப்தி ஆகும். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நிச்சயமாய் அவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு ஆண்டவர் விடலை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவனோடு இருக்கிற கூட்டாளிகளின் படகளையும் வரவழைத்து அவங்க படகையும் கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்கும் போது நம்மை மாத்திரம் நிரப்ப மாட்டார், நம்மோடு இருக்கிற எல்லாரும் திருப்தி ஆகிற அளவு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்றார், உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன சொல்றார், உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் என்ன சொல்ற, உங்க பிள்ளைக்கு கர்த்தர் என்ன சொல்றார் கேளுங்க. நிறைய நேரம் நம்ம நிறைய ஜெபிக்கிறோம், ஆனா ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறோமா? கர்த்தர் சொல்லிதான் சில காரியத்தை நம்ம செய்யறோமா? கர்த்தர் சொன்னாரா? நிச்சயம் இருக்குதா? கர்த்தர் சொன்னார், நிச்சயம் இருக்குன்னா தைரியமா இறங்குங்க. ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா.
ஆரம்பத்தில் வெறும் படகு தான், ஆனால் திரும்ப வரும் பொழுது வலை கிளியத்தக்க, படகு நிரம்பத்தக்க கர்த்தர் மீன்களை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். விசுவாசி கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை திருப்தியாக்க அவர் போதுமானவர். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் காரியம் நம்ம பார்த்தோம், ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும். ரெண்டாவது, கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெறணும். மூணாவது, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நிறைய காரியங்கள் இருக்கு. நான் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். 2 நாளாகவும் 31:10 வேகமாக வாசிங்க. 2 நாள் 31:10. சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில விசேஷமாய் பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நம் பொருளாதாரத்தில் நம்ம திருப்தியா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்காமல் நான் வச்சிருந்தேன்னா என் வாழ்க்கையில் திருப்திங்கிறது என்ன பண்ணாது? வராது. திருப்திங்கிறது வராது. ரைட். ஒரே ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ரைட், சொல்லி நான் இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு முறை ஊழியத்தில் ஆரம்ப நாட்கள், எங்கள் சபையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 10 பேர் தான். ரைட், 10 பேர் தான். அதுவும் ஏதோ காது குத்து எதுவும் ஒன்று வந்துருச்சுன்னா, கல்யாணம் வந்துச்சுன்னா அந்த 10 பேரும் போயிடுவாங்க. நானும் என் மனைவியும் தான். வாரத்தில் காணிக்கை 120 ரூபாய்க்கு மேலே வந்தாலே பெரிய விஷயம். அதில் 50 ரூபா 30 ரூபா நம்ம போட்டது இருக்கும். இப்படி தான். அப்போ ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் ஆண்டவர் நல்லா ஆசீர்வதித்தார். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை ஒரு ஊழியக்காரருக்காக நான் மனசில் நான் பொருத்தனை பண்ணேன். அவர்கிட்ட சொல்லலை, மனசில் பொருத்தனை பண்ணி ஒரு 2000 3000 சம்திங் ஏதோ நான் எடுத்து வைக்கிறேன். அப்போ எனக்குள்ள ஒரு யோசனை. என்ன யோசனைன்னா, நம்ம வீட்டில் இந்த சிக்கன் மட்டன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போது அதுலேருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து ஒரு மட்டன் என்ன பண்ணுவோம்? என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், எடுக்கணுமா அப்படின்னாங்க. ஆமாம், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ அந்த அமௌண்ட் எப்போ நீங்கள் திரும்ப போடுவீங்க? அது நான் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயாச்சு, மட்டன்லாம் எடுத்தாச்சு, வந்துட்டேன் வீட்டுக்கு. என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஒய்ஃப் சொல்கிறாங்க, அடுப்பில் பற்ற வச்சுட்டு சொல்கிறாங்க, கேஸ் இல்லை அப்படின்னா. என்ன இல்லை? எங்கள் வீட்டில் சிங்கிள் சிலிண்டர், இன்றைக்கி வரைக்கும் சிங்கிள் சிலிண்டர் தான். அப்போ ஆண்டவர் பலாருன்னு கன்னத்தில் விட்ட மாதிரி இருந்துச்சு. ரைட், நீ பொருத்தனை பண்ணிவிட்டு மட்டனாக எடுக்கிற நீ. ரைட், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கை வச்சா சும்மா ஃபேன் சுவிட்சு லைட் சுவிட்சில் கை வைக்க மாட்டார். எதில் கை வைப்பார்? மெயின் சுவிட்சிலே கை வச்சுருவார். ரைட், நீ வந்து கேஸ் இருந்தால் தானே நீ சமைப்ப. அன்னைக்கு நான் கற்றுக்கொண்டேன் பாடம். கர்த்தருக்குன்னு ஒன்று எடுத்து வச்சுட்டா அதுலேருந்து என்ன பண்ணக்கூடாது? எதுவும் எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. பொருத்தனை பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அதில் கையும் வைக்கக்கூடாது, எதுவும் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அப்போது திருப்தி எப்போ வரும் அப்படின்னா, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும். செலவே கர்த்தருக்கு என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும். நம்ம கடைசியாக கொடுக்கலான்னு நினைப்போம், ஆனால் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ரைட். அப்போ கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பெரிய திருப்தி என்ன செய்யும்? வரும். நான் இதை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நம்மளை ஆண்டவர் எப்படி நடத்த விரும்புகிறாருன்னா, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய வைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். அப்போ இப்படிப்பட்ட நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் தரணும்னா, முந்தின வசனத்தை நீங்கள் பாருங்க. 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். நல்லா கவனிங்க. தேவ ஜனம் தேவனை விட்டு தூரமாய் போய் என் வாழ்க்கையில் ஒரு திருப்தி வரணும்னு எதிர்பார்த்தா திருப்தி என்ன செய்யாது? வராது. கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன்.
கர்த்தரோடு இருக்க வேண்டிய ஜனம் கர்த்தரை விட்டு போகும் பொழுது திருப்திங்கிறது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. இந்த வசனத்தை நல்லா பாருங்களேன். இப்பொழுதே ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட இன்னும் மனம் திரும்பாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் அதில் மனம் திரும்பும் போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்தி வரும். ஆண்டவர் சொல்றார், 13ஆம் வசனம் பாருங்க. 13ஆம் வசனம், வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். போதும். அப்போ நிறைய நேரம் யூதர்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், வாழ்க்கையில் செய்யக்கூடாத காரியம் செஞ்சுட்டான் அப்படின்னா உடனே வஸ்திரத்தை கிழிச்சிடும், துக்கத்தை வெளிப்படுத்துகிறாராமா, ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புகிறாராமா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சும்மா இந்த மாதிரி நீ என்ன பண்ணிட்டு இருக்காத, சும்மா வஸ்திரத்தை கிழிச்சு நீ மனம் திரும்பிட்டெல்லாம் காமிச்சிட்டு இருக்காத, நீ உன் இருதயத்தை கிழித்து நீ மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், நமக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், இன்னும் விட வேண்டிய சில பாவங்கள் இருக்குமானால், இன்னும் விட வேண்டிய சில அந்தரங்கமான சில காரியங்கள் இருக்குமானால் இந்த பகல் வேளையில் கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். தன் பாவங்களை ஆமென் ஸ்தோத்திரம் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவமும் தேவனுடைய திருப்தியும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. 3 வாரத்துக்கு முன்பாக ஒரு திருச்சபைக்கு ஊழியத்துக்காக கடந்து போனேன். அந்த ஆராதனையில் அந்த சபையில் ஒரு குறிப்பிட்ட பிரதரை பார்த்து எனக்கு நல்லா தெரியும், அந்த சர்ச்சில் உள்ள நபர். அப்போ அதே பகுதியில் காய்கறி வாங்கிறதுக்காக நான் போயிருக்கிறேன். காய்கறிலாம் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பிரதர் நிற்கிறார் அந்த இடத்துல. சரி அவரை பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு போய் பார்க்கலான்ட்டு இப்படி பார்க்குறேன். அவருக்கு பின்னாடி ஒரே புகை மண்டலமாக இருந்துச்சு. அது சாம்பிராணி புகை கிடையாது, ஏன்னா அது நடு ரோடு இல்லை, எந்த வண்டியும் போகலை. அப்போ நான் பார்த்தா இந்த புகை வேறு எங்கேருந்து வரல, அவர் வாயிலிருந்து என்ன பண்ணுது. ஆமாம், இந்த ஆள் என்ன பண்ணுது, கர்த்தருடைய பந்தி எடுக்கிற ஒரு ஆள், சபையில் ஒரு முக்கியமான ஒரு குடும்பம் வேற. யோசிச்சு பாருங்க, நம்ம யாரை வேணால் ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தரை என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. இன்னும் விட வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் அதை நம்ம விட்டு விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விடும் பொழுது பாருங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் திருப்தி ஆக்குவார், உங்கள் குடும்பத்தையும் திருப்தி ஆக்குவார். லூக்கா 15ஆம் அதிகாரம், வேதத்தை திருப்ப வேண்டாம், கவனிங்க. இந்த 2ஆம் குமாரன், ரைட், நம்ம கெட்ட குமாரன் சொல்கிறோம், அந்த வீட்டில் அவன் 2ஆம் குமாரன், அவனுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. தகப்பனை விட்டு தூரம் போனான், எல்லாமே இழந்து போனான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் யோசித்தான், என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களே நல்ல சாப்பாடு இருக்குது அவங்களுக்கு, ஆனால் நான் இங்கே பட்டினியாக இருக்கிறேனே. நான் அன்பா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் தொடர்ந்து இரக்கங்களையே பார்த்துட்ருக்கீங்களா? தோல்வி மேலே தோல்வியை பார்த்துட்ருக்கீங்களா? சில ஆசீர்வாத குறைவுகள் வந்துக்கிட்டே இருக்கா? யோசித்து பாருங்க. தாவீது ஜெபிக்கிறார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் உமது அடியேனை ஆண்டு கொள்ள விட்டா ஒட்டாதிரு. அல்லேலூயா. அந்த மகன் திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வந்தான். இந்த தகப்பன் அந்த மகனுக்கென்று ஒரு பண்டிகையவே கொண்டாடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகன் இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுக்குற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஏதேனும் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை விட்டு நீங்கள் மனம் திரும்பும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை திருப்தி ஆக்குவார், உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. இந்த சேட்டலைட்டெல்லாம் ஏவுறாங்க பாருங்களா, ஏவுதளம் சொல்கிறோம்ல, அந்த இடத்துல அந்த சேட்டலைட் சரியான ஒரு நேர்கோட்டில் அது நிற்கணும். கொஞ்சம் 0.0001 கொஞ்சம் லேசாக அப்படி விலகி இருந்துச்சு அப்படின்னா எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தள்ளி அந்த சேட்டலைட் போய் விழுமா, அவங்க நினைத்த இடத்துக்கு போகாது. ஆண்டவரை விட்டு நீங்களும் நானும் கொஞ்சம் அப்படி போவோன்னா நம்ம எங்கே போவோன்னே தெரியாது. நம்மளை எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிற காரியம்
கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த காலை நேரத்தில் அந்த திருப்தியான வாழ்க்கை வேணும்னா நான் ஆண்டவரை ஆமென் முழு உள்ளத்தோடு நான் ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட மாத்திரம் நன்மைகளை நான் பெறணும். ஆண்டவர் சொல்லுகிறதை நான் கேட்கணும், கீழ்ப்படியணும். கடைசியாய் ஆமென் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் மனம் திரும்பணும். கைகளை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கணும். எல்லார் கைகளும் உயரட்டும், எல்லா கைகளும் உயர்த்தி ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட எனக்கு உதவி செய்யும். என்னை அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே. ஷகல ரகத ரபல 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 நம ஓரி காச்சா ரபகல ரத ரபல ரகத ரபல ரபல நம ஷகல ரபகத ரபல நம. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் என்னோடு பேசினார். இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் குடும்பத்தில் இந்த திருப்தியான வாழ்க்கை வேணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் திருப்தி வேணும், என் குடும்பத்தில் திருப்தி வேணும். ஆண்டவரே வேலையில் ஊழியங்களில் திருப்தி வேணும்ப்பா, எனக்கு உதவி செய்யும், என் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் பிடிப்பீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பிடிப்பீராக. ஆண்டவரே நன்மையான இவுகளை தருகிறவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் தொடுவீராக, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் தொடுவீராக. உம்முடைய பரத்திலிருந்து வருகிற நன்மையினால நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளை வேலி அடைப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சித்தத்தின் மையத்தில் இருக்க உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம், அக்காவுக்காக, 3 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து அநேகருக்கு நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. அநேக ஆண்டவரே ஊழியர்களை கட்டி எழுப்புவதற்கு ஆவியானவரே இன்னும் விசேஷித்த கிருபைகளையும் அபிஷேகத்தையும் தந்து வரங்களை தந்து அப்பா அநேக லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உமது மகன் மூலமாக எங்கள் சபைக்கு நீர் தந்த எல்லா வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வார்த்தைகளை கேட்பதோடு மட்டுமல்ல, ஆண்டவரே கேட்ட எல்லா வார்த்தையின்படி ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீர் தந்த எல்லா வார்த்தைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த, கேட்ட சத்தியத்தின்படி நடக்க, ஒரு புத்தியுள்ள மனிதனாக தன் வீட்டை கற்பாறையின் மேல் கட்டுகிற புத்தியுள்ள மனிதனை போல் அவைகளின்படி செய்கிறவனாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். பலவீனமாக இருக்கிற ஒரு நினைவு கூறுகிறோம், பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இதை நோக்கி இருக்கிற புதிய மாதத்திலும் உமது பிள்ளைகள் எல்லா குடும்பங்களோடும் உடைய கிருபை இருந்து திருப்தியாய் புதிய மாதத்தில் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக.